இந்த உலகம் மொத்தமா அழிஞ்சு எங்கிட்டு பார்த்தாலும் அந்த பிணந்தின்னிங்க ஆட்டம் போட்டுட்டு இருந்த ஒரு காலகட்டம் அது. நம்ம நாயகன் நேத்தன அவனோட உசிருன்னு நினைச்ச நண்பன் ஜேம்ஸும் காதலி ரேச்சலும் சேர்ந்து நடுரோட்ல கைவிட்டுட்டாங்க. அந்த நேரத்துல தரை பிளந்து ஒரு பயங்கரமான அரக்கன் வெளியே வந்து இந்த நகரத்தையே துவம்சம் பண்ணிட்டு இருந்தான். எல்லா இடத்துலயும் செத்தவன்லாம் எழுந்து உசுரோட இருக்கிறவன வேட்டையாடிட்டு இருந்தான். ஜனங்க பயத்துல அலறி அடிச்சு ஓடினாங்க. அப்ப பார்த்து நேத்தன அவனோட அந்த துரோகி நண்பன் அடிச்சு கீழே தள்ளிட்டான். உடனே அவனோட முன்னாள் காதலி ஒரு கேன் எண்ணெயை எடுத்து அவன் மேல ஊத்திட்டு ஒரு நக்கரான சிரிப்பு சிரிக்கிறா. அடுத்த ஜென்மத்துல பார்க்கலான்னு அந்த பொண்ணு சொல்ல, உங்கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் நான் புடுங்கிப்பேண்டான்னு ஜேம்ஸு கத்துறான். அப்படியே அந்த பாதாள உலகத்தோட ரகசியம் பொதிஞ்ச அந்த மாய கல்ல பத்தி பேசி அவன் நக்கல் அடிக்கிறான். நேத்தன் எவ்வளவோ போராடியும் அவங்கிட்ட அந்த கல்ல மீட்க தெம்பு இல்லாம போச்சு. அந்த பச்சை முடி வச்ச ஜேம்ஸ் ஒரு பழைய பொருள்ல இருந்து அந்த ராட்சச கரடிய ரிலீஸ் பண்ணிட்டு இருந்தான். நேத்தனோட தங்கச்சி அந்த கல்ல தரமாட்டேன்னு சொன்னதுனால தான் அவளை அந்த பிணந்தின்னிங்க கிட்ட தள்ளிவிட்டதா அவன் சொல்லும் போதே நெஞ்சு பதறுது. அது மட்டும் இல்லாம அவளோட ரத்தத்தை வச்சு இன்னும் என்னென்ன பண்ணலான்னு அவன் பைத்தியக்காரத்தனமா சிரிக்கும்போது நேத்தனுக்கு ரத்தம் கொதிக்குது. இன்னொரு பக்கம் அந்த ராட்சச கரடிய பார்த்துட்டு யாராவது நம்மள காப்பாத்த மாட்டாங்களான்னு ஜனங்க ஏங்குறாங்க. அந்த துரோகிங்க 2 பேரும் அந்த பெரிய மிருகத்து மேல ஏறிக்கிட்டு நேத்தனை நெருப்புல எரிஞ்சு சாவுடான்னு சாபம் விடுறாங்க. அடுத்த நிமிஷம் அந்த நகரமே ஒரு போர்க்களமா மாறுது. 2 பெரிய அரக்கங்க அடிச்சுக்கிறத எல்லாரும் பீதியோட பாக்குறாங்க. ஆனா யாருமே கவனிக்காத நேரத்துல நேத்தன் மேல ஒரு பிரம்மாண்டமான நெருப்பு பிழம்பு வந்து விழுது. அந்த நெருப்புல நேத்தன் கருகிட்டு இருக்கும்போது கூட மறுபடியும் ஒரு வாழ்க்கை கிடைச்சா இவனுங்கள விடமாட்டேன்னு அவன் மனசு துடிக்குது. திடீர்னு அவனோட வலது கண்ல இருந்து ஒரு தங்க நிற வெளிச்சம் மின்ன ஆரம்பிக்குது. எல்லாத்தையும் முதல்ல இருந்து ஆரம்பிக்கலாமான்னு அவன் மனசுக்குள்ள ஒரு குரல் கேக்குது. அவனோட இதயம் வேகமா துடிக்க ஆரம்பிக்குது. அவன் கண்ணுல இருந்து நெருப்பு மாதிரி ஒரு சக்தி பீறிட்டு வெளியே வருது. அடுத்த செகண்ட் நேத்தன் பதறி அடிச்சு எழுந்து பார்க்கறான். ஆச்சரியமா அவன் உடம்புல ஒரு கீறல் கூட இல்ல. அந்த நெருப்பு காயம் எதுவுமே இல்லாம அவன் அப்படியே இருக்கான். ஆனா அந்த மனசுக்குள்ள கேட்ட குரல் மட்டும் அவன் மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. சட்டுன்னு போன் எடுத்து தேதிய பார்க்கறான். அது ஜூலை 1, 2028. அதாவது உலகம் அழியறதுக்கு 3 வருஷத்துக்கு முன்னாடிக்கே அவன் திரும்பி வந்துட்டான். நிஜமாவே இதெல்லாம் நடக்குதான்னு தெரியாம மூஞ்சிய கழுவ பாத்ரூம் போறான். கண்ணாடியில பார்க்கும்போது அவன் வலது கண்ணு மட்டும் இன்னும் அந்த தங்க நிறத்துல மின்னிக்கிட்டு இருக்கு. சாவும்போது இருந்த அந்த நெருப்போட சக்தி தான் இதுன்னு அவனுக்கு புரியுது. வெளியே வந்து வேடிக்கை பார்க்கறான். இன்னும் 3 நாள்ல இந்த இனமே சுடுகாடா மாறப்போகுதுங்கிறத அவனால நம்பவே முடியல. ஆளாளுக்கு மிருகமா மாறப்போறாங்க. சில பேருக்கு சக்தி கிடைக்கும். ஆனா இந்த ஊரே நரகமா மாறப்போகுது. அதுக்கும் மேல தன்னை பெத்தவங்க மாதிரி நம்பின ஜேம்ஸும் ரேச்சலும் பண்ண துரோகம் அவனுக்கு ஞாபகம் வருது. அத பத்தி யோசிச்சுட்டு இருக்கும்போதே சரியா ரேச்சல் கிட்ட இருந்து போன் வருது. கொஞ்ச நேரம் திகைச்சு போனாலும் அவன் போனை எடுக்கிறான். எடுத்த உடனே அந்த பொண்ணு, ஏண்டா இவ்வளோ நேரம் போனை எடுக்கல, என்கிட்ட பிரேக்கப் பண்ணலான்னு பிளான் பண்றியா நீ எரிஞ்சு விழறா. அவன் எப்ப பார்த்தாலும் உன்னை விட்டு பிரிஞ்சிடுவேன்னு மிரட்டியே காரியம் சாதிக்கிறது நேதனுக்கு பிடிக்கல. ஆனா இன்னைக்கு அதுக்கு ஒரு எண்டு கார்டு போடணும்னு முடிவு பண்ணிட்டான். நானே உன்னை விட்டு போகணும்னு தான் இருந்தேன். எனக்கு இதெல்லாம் போதுண்டா சாமி. இனிமே யாருக்கும் நான் அடிமையா இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவ பதில கூட எதிர்பார்க்காம காலை கட் பண்ணிட்டான். நேரம் இல்ல, சீக்கிரம் வேலையை முடிக்கணும்னு நேதனுக்கு தெரியும். அதனால போனை வச்சுட்டு கிளம்பிட்டான். திடீர்னு இவன் பிரேக்கப் பண்ணனதை அந்த பொண்ணால தாங்க முடியல. கோவத்துல போனை பெட்ல தூக்கி அடிக்கிறா. இவன் எப்படி என் காலை கட் பண்ணிட்டு என்னையே பிளாக் பண்ணலாம்னு அவளுக்கு ஆத்திரமா வருது. ஜேம்ஸ் அங்க வந்து நேதனுக்கு விஷயம் தெரிஞ்சிடுச்சான்னு கேட்கிறான். ஆனா நேதன் அவ்வளவு அறிவாளின்னு அந்த பொண்ணு நம்பவே இல்ல. நம்ம சீக்கிரம் அந்த ஆன்மீக சக்தி இருக்கிற பரம்பரை சொத்துங்களை எல்லாம் சுருட்டணும். ஏதோ பெருசா நடக்க போகுதுன்னு ஜேம்ஸ் சொல்றான். அப்பதான் ரேச்சலுக்கு நேதனோட தங்கச்சி ஷெல் கிட்ட இருக்கிற அந்த பழைய அபூர்வமான பொருள் ஞாபகம் வருது. நேதன் அப்புறமா என்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு வரும்போது அதை அவன்கிட்ட இருந்து புடுங்கி உனக்கு தந்துட்டுறேன்னு அவ ஜேம்ஸுக்கு சத்தியம் பண்றா. ஆனா அதே நேரத்துல நேதன் கையில பல வருஷம் அழுக்கு படிஞ்ச அந்த சின்ன பழைய கல்ல வச்சிருக்கான். நேதன் திடீர்னு டாக்ஸி பிடிச்சு 30 கிலோமீட்டர் தூரம் அவ ஸ்கூலுக்கு வந்து அந்த பொருளை கேட்ட உடனே ஷெல் ஆச்சரியப்படுறா. நேதனோட வலது கண்ணு வித்தியாசமா இருக்கிறத அவ பாக்குறா. ஆனா அவன் திடீர்னு என்ன நம்புறியான்னு அவகிட்ட உருக்கமா கேட்கறான். ஷெல் திகைச்சு போய், நிச்சயமா அண்ணா, நான் உன்னை நம்புறேன்னு பதில் சொல்றா. நாம எப்பவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையா இருப்போம்லன்னு சொல்லிட்டு ஓடி வந்து அவங்க அண்ணனை கட்டி பிடிச்சுக்கிறா. அண்ணன் எது பண்ணாலும் அது தன் நல்லதுக்கு தான் இருக்கும்னு அவ கண்ணு மூடிக்கிட்டு நம்புறா. அதை கேட்ட நேதன், இப்பவே ஸ்கூலுக்குள்ள போய் உன் திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வா, நாம உடனே வீட்டுக்கு கிளம்பணும்னு சொல்றான். அவ எதுவுமே கேள்வி கேட்காம சரின்னு சொல்லிட்டு 2 மணி நேரத்துல வந்துடுறேன்னு ஸ்கூலுக்குள்ள ஊடுறா. காரணம் கூட கேட்காம அவ ஒத்துக்கிட்டதை பார்த்து நேதனே அதிர்ந்து போயிட்டான்.
அவ போனதையே பார்த்துட்டு இருந்த நேதன் இந்த வாட்டி உன்னை எப்படியாவது காப்பாத்திடுவேன்னு மனசுக்குள்ள வைராகியம் எடுத்துக்கிறான். அந்த பழைய கல்ல டைட்டா புடிச்சுக்கிட்டு பார்க்கறான். அது முன்ன இருந்ததை விட இப்ப ஏதோ மாறின மாதிரி அவனுக்கு தோணுது. அவன் யோசிச்சுட்டு இருக்கும்போதே அவனோட அந்த தங்க நிற கண்ணுல இருந்து ஒரு மாய சக்தி தானா வெளியே வருது. அடுத்த நிமிஷம் அந்த சக்தி நேரா அந்த கல்லுக்குள்ள பாயுது. அந்த கல்லும் அந்த சக்தியை வெறியோட உறிஞ்ச ஆரம்பிக்குது. அது வரைக்கும் மங்கலா இருந்த அந்த எழுத்துக்கள் எல்லாம் இப்ப நெருப்பு மாதிரி தகதகன்னு மின்ன ஆரம்பிக்குது. ஒரு கட்டத்துல அந்த கல்லை சுத்தி ஒரு பெரிய வெளிச்சம் தோன்றி நேதனையே முழுங்க பாக்குது. கண்ணை திறந்து பார்த்தா நேதன் வேற ஏதோ உலகத்துல நிக்கிறான். அங்க ஒரு பிரம்மாண்டமான கட்டிடம் பெரிய சங்கிலிகளால கட்டப்பட்டிருக்கு. வானத்துல இருந்து ஒரு பயங்கரமான சக்தி இறங்கி வர அந்த கட்டிடத்தோட ஒவ்வொரு மாடியிலையும் ரத்த வெறி பிடிச்சு அரக்கங்களும் பேய்களும் அடைக்கப்பட்டிருக்கிறது நேதனுக்கு தெரியுது. அங்க இவனை பார்த்த உடனே அந்த பேய்கள்லாம் கத்தி கூச்சலிட்டு இவனை தாக்க வெளியே வர பாக்குது. அதை பார்த்த நேதன் பயத்துல நடுங்கி போய் உட்கார்ந்துட்டான். அப்படியே வானத்துல இருந்து மின்னல் வெட்டி அந்த கட்டிடத்து மேல இடி இடிக்குது. அந்த இடி அடிச்ச அடியில அங்க இருந்த பேய்கள்லாம் அலறுது. ஆனா நேதனுக்கு எதுவுமே ஆகல. கீழே விழுந்து கிடந்த நேதன் அங்க நடக்கிற எதையுமே நம்ப முடியாம அப்படியே உறைஞ்சு போய் பார்த்துட்டு இருக்கான். அந்த இடி மின்னல்லாம் எதுக்குன்னு இப்பத்தான் நேதனுக்கு புரியுது. அது அந்த கோபுரத்துல இருக்கிற அரக்கணங்க வெளியே வந்து மனுஷ உலகத்தை அழிக்காம இருக்கிறதுக்காக போட்ட வேலி. அவன் அப்படி யோசிச்சுட்டு இருக்கும்போதே ஏற்கனவே கேட்ட அந்த பொண்ணோட மர்மமான குரல் மறுபடியும் கேக்குது. சட்டுன்னு திரும்பி பார்த்தா ஒரு வித்தியாசமான பொண்ணு மெதுவா இவனை நோக்கி நடந்து வர்றா. யாரு நீன்னு நேதன் பதட்டமா கேக்குறான். நரி காதுகளும் வாள்களும் வச்ச அந்த பொண்ணு சிரிச்சுக்கிட்டே, என் பேரு செரினிட்டி, இந்த பாதாள உலக ஜெயிலோட வார்டன் நான் தான்னு அறிமுகப்படுத்திக்கிறா. அப்படியே ஒரு பழைய கதைய சொல்ல ஆரம்பிக்கிறா. பல்லாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பேரரசர் 12 அமரர்களை ஒன்னு சேர்த்து இந்த 6 நரகங்களோட சக்தியை அடக்கிறதுக்காக இந்த கோபுரத்தை கட்டினாருன்னு சொல்றா. மனுஷ உலகத்தை காப்பாத்த அந்த காலத்துல இருந்த கொடூரமான மிருகங்களையும் வழிதவறி போன தெய்வங்களையும் இந்த சிறையில தான் அடைச்சு வச்சாங்க. இங்க இருக்கிற கைதிங்கெல்லாம் பல வருஷமா அந்த ஆகாயத்து மின்னலால செம அடி வாங்கி சித்திரவதை அனுபவிச்சுட்டு இருக்காங்க. நேதன் கையில வச்சிருக்க அந்த பழைய கல் தான் இந்த கதவை திறக்கிறதுக்கான ஒரே சாவி, பார்டன் டோக்கன் அப்படின்னு செரினிட்டி விளக்குறா. உன் கைதிங்க எப்படி இருக்காங்கன்னு உள்ள வந்து பார்க்கணுமா? வா, போற வழியில எல்லாத்தையும் விவரமா சொல்றேன்னு அந்த ராட்சச பொண்ணு கேக்குறா. தன்னோட பரம்பரை சொத்தையே கையில வச்சிருக்கப்போ வேணான்னு சொல்ல நேதனுக்கு மனசு வரல. அப்படியே அவ பின்னாடியே அந்த கோபுரத்துக்குள்ள போறான். அந்த வாசல் வேற ஏதோ ஒரு உலகத்துக்கு போற போர்ட்டல் மாதிரி இருக்கு. எந்த கஷ்டமும் இல்லாம அந்த மாயத்திரைய தாண்டி உள்ள போறான். ஆனா அங்க நடக்கிறத பார்த்த உடனே அப்படியே உறைஞ்சு நிக்கிறான். திடீர்னு கண்ணு கூசுற மாதிரி சில ஒலி கோலங்கள் இவனுங்கள நோக்கி பாயுது. அது ரொம்ப ஆபத்தானதுன்னு செரினிட்டி எச்சரிக்கிறா. ஆனா நேதனுக்கு என்ன பண்ணணும்னு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. மனச ஒருநிலைப்படுத்தி தன் கண்ணுல இருக்கிற அந்த நெருப்பு சக்திய பீறிட்டு வெளியே விடுறான். அந்த ஆபத்து விலகுன உடனே உன் சக்தி நிஜமாவே மிரட்டலா இருக்கேன்னு செரினிட்டி ஆச்சரியமா பாராட்டுறா. அவன் கண்ணுல இருக்கிறது சாதாரண நெருப்பு இல்ல, அத மறுபிறவி எடுக்க உதவும் ஒரு நெருப்பு விதைன்னு சொல்றா. நேதன் அந்த துரோகிங்க கையால சாவ முடியாம தான் அவனோட கோபமும் ஆத்திரமும் அந்த சக்தியை தட்டி எழுப்பியிருக்கு. இப்பதான் நேதனுக்கு தான் எப்படி உயிர்த்தெழுந்தோன்னு புரியுது. உலகம் அழியறதுக்கு முன்னாடியே இந்த சக்தி கிடைச்சது அவனுக்கு பெரிய நிம்மதியை தருது. இனிமே எல்லாம் மாறும்னு ஒரு நம்பிக்கையோட என்னை இன்னும் உள்ள கூட்டிட்டு போன்னு அந்த பொண்ணுகிட்ட கேக்குறான். அவளும் சரின்னு சொல்லிட்டு அந்த பாதாள உலகத்தோட 5 அடுக்குகளை பத்தியும் அந்த கதவுகளோட ரகசியத்தை பத்தியும் சொல்லிக்கிட்டே வர்றா. நேதனுக்கு இப்போதைக்கு ஒரு கதவு தான் திறக்குது. ஆனா அதை திறந்து உள்ள பார்த்த உடனே அவனுக்கு தூக்கி வாரி போடுது. முந்தின ஜென்மத்துல ஜேம்ஸ் ஏறி சவாரி செஞ்ச அதே ராட்சச கரடி தான் அங்க கைதியா நிக்குது. யாரோ ஒருத்தன் தன்னை ஜூல இருக்கிற மிருகத்தை பாக்குற மாதிரி பாக்குறது அந்த கரடிக்கு பிடிக்காம பயங்கரமா கர்ஜிக்குது. நேதன் பயத்துல அப்படியே ஒரு நிமிஷம் சிலையாகி நிக்கிறான். ஆனா அடுத்த செகண்டே அந்த கரடி அப்படியே அடங்கி போகுது. ஏன்னா 1000 வருஷமா இவங்க எதிர்பார்த்து காத்துட்டு இருந்த புது வார்டன் இவன்தான்னு. இத நேதன் எதிர்பார்க்கவே இல்ல. அந்த கரடி நேதன் கிட்ட ஐஸ் வைக்கிறத பார்த்து செரினிட்டிக்கு செம கடுப்பாகுது. 2 பேருமே யாரு நேதனுக்கு இன்னும் பிடிச்சவங்களா இருக்கிறதுன்னு போட்டி போட்டுக்கிட்டு சந்தோஷப்படுறாங்க. திடீர்னு இருட்டுக்குள்ள இருந்து ஒரு பயங்கரமான குரல் கேக்குது. 1000 வருஷம் ஜெயில இருந்ததுல இந்த அரக்கணங்கள்லாம் நாயா மாறிட்டானுங்களேன்னு நக்கல் அடிக்குது. இந்த வார்டன் கிட்ட ஒன்னும் ஸ்பெஷலா இல்ல, இவன் பேச்சை கேட்கணும்னா இன்னும் 1000 வருஷம் இவன் மேல இடி விழணும்னு அந்த குரல் சொல்லுது. அடுத்த செல்லுக்கு பக்கத்துல போகும்போது நிஜமாலவே இங்கெல்லாம் புராணத்துல வர்ற ஆளுங்க தான் இருக்காங்கன்னு நேதன் நினைக்கிறான். 3ஆவதா இருக்கிற அந்த கைதியை உத்து பாக்குறான். அவன் பேசவே மாட்டேங்கிறான். ஆனா அவனை எங்கேயோ பார்த்த மாதிரி நேதனுக்கு ஒரு ஞாபகம் வருது. அந்த அரக்கன் மெதுவா இவன் பக்கம் திரும்பினான். அவனை பார்த்த உடனே நேதனுக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. புராணத்துல வர்ற அதே லிலே ஜென்சி தான் இவன்னு நேதன் ஊகிக்கிறான். அந்த சந்திப்பு அவன் மனசுல ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்துது. எப்படி இவனை பார்வையிலேயே கண்டுபிடிச்சேன்னு செரினிட்டி ஆச்சரியப்படுறா. வாடன்னா சும்மாவான்னு அவளே மனசை தேத்திக்கிறா.
இந்த உலகத்துல இருக்கிற அரக்கனுங்கள பல படிநிலையா பிரிக்கலான்னு சொன்ன அந்த பொண்ணு இப்போதைக்கு இவங்க 2 பேரும் இருக்கிறது கடைசி நிலைதான்னு விளக்குறா. இந்த ஜெயில் தான் நினைச்சதை விட ரொம்ப ஆபத்தா இருக்குமேன்னு நேதன் கொஞ்சம் கவலைப்படுறான். கடைசி நிலை அரக்கனுங்களே இவ்வளவு பவரா இருந்தா மேல இருக்கிறவனுங்க எவ்வளவு பயங்கரமா இருப்பாங்கன்னு அவனால கற்பனை கூட பண்ண முடியல. ஆனா அந்த பயத்தை அவன் உடனே உதறி தள்ளிட்டான். இவங்க யாரா இருந்தா எனக்கென்ன, என்னைக்காவது ஒரு நாள் இவங்க எல்லாருமே என் கைக்குள்ள தான் வரப்போறாங்கன்னு அவன் வைராக்கியமா இருக்கிறான். அடுத்தடுத்த கதவுகளை திறந்து மேல போகணும்னா இன்னும் நிறைய ஆன்மாக்களை அவன் வேட்டையாடணும்னு அவனுக்கு புரியுது. அப்படியே அவன் மறுபடியும் பழைய உலகத்துக்கே வந்துடுறான். இன்னும் 3 நாள்ல அந்த தேவதைங்க பூமிக்கு வரும்போது என் வேட்டை ஆரம்பமாகும்னு அவன் மனசுக்குள்ள கணக்கு போடுறான். அப்படியே அவன் நேரா பழங்கால பொருட்கள் விற்கிற அந்த தெருவுக்கு, ஆன்டிக் ஸ்ட்ரீட் வர்றான். முந்தின ஜென்மத்துல யாரோ ஒருத்தன் இங்க தான் அந்த அபூர்வமான பொருளை கண்டுபிடிச்சான்னு அவனுக்கு ஒரு ஞாபகம். தன்னோட அந்த நெருப்பு கண்ணால சுத்தி முத்தி பார்க்கறான். அந்த கண்ணுக்கு எந்த மாயசக்தியும் தப்பிக்க முடியாது. அப்போ ஜேம்ஸோட அப்பா ஆக்சல் கூடவே அந்த ஹுவாங்னு ஒரு பெரியவரை கூட்டிக்கிட்டு அந்த பக்கம் வர்றான். நேதனை பார்த்த உடனே ஆக்சல் இவன் இங்க என்ன பண்றான்னு சந்தேகமா பார்க்கறான். ஜேம்ஸ் கிட்ட உனக்கு யூஸா இருக்கிறவங்க கிட்ட மட்டும்தான் நீ பழக்கம் வச்சுக்கணும்னு அவர் சொல்ல, நேதன் ஒரு லூசுப்பா, அவனை ஈஸியா ஏமாத்திரலான்னு ஜேம்ஸ் நக்கல் அடிக்கிறான். அந்த ஹுவாங் பெரியவர் தன்னோட அறிவை பத்தி பெருமையா பேசிட்டு வர, ஆக்சல் தான் நேத்து கண்ட கனவை பத்தி யோசிக்கிறான். தான் பையனுக்காக ஏதோ ஒரு பொருளை தேடி போகணும்னு கனவுல யாரோ சொன்ன மாதிரி அவருக்கு ஒரு தோணல். திடீர்னு ஒரு கடையில் இருக்கிற ஒரு சாதாரண குடுவை மேல அந்த பெரியவரோட பார்வை விழுது. ஆனா அதுக்குள்ள நேதன் அதை கையில எடுத்து விலையை கேட்டுக்கிருக்கான். இன்னொரு இழிச்சவாயம் சிக்கிட்டான்னு அந்த கடைக்காரன் மனசுக்குள்ள குஷியாகி 10,000 ரூபாய் சொல்றான். நேதன் ஷாக்கான மாதிரி நடிச்சுக்கிட்டே இந்த குப்பையா 10,000 ரூபாய் வான்னு கேட்டு அதை ஆராயிறான். யோ கடைக்காரரே, இதுல ஒரு ஓட்டை இருக்கு, அதை மறைக்க தான் இந்த சிவப்பு நூலை கட்டி வச்சிருக்கிறியான்னு நேதன் கேட்கறான். இது ஒரு டூப்ளிகேட், இது 100 ரூபாய்க்கு கூட தேராதுன்னு சொன்ன உடனே அந்த கடைக்காரனுக்கு கோபம் பொத்துக்கிட்டு வருது. இவனுங்க பேசிட்டு இருக்கிறப்போ தான் அந்த ஹுவாங் பெரியவர் வந்து அதை செக் பண்ண கேட்குறாரு. நேதன் செஞ்சதெல்லாம் ஒரு சின்ன டிராமா தான். அவனோட மொத்த குறிக்கோளுமே அந்த சிவப்பு நூல் மேல தான் இருந்தது. யாரும் எதிர்பார்க்காத நேரத்துல அந்த அபூர்வமான தேவ நூலை, இம்மார்டல் ஸ்ட்ரெட்டை ஆட்டைய போட்டு பேக்கெட்ல போட்டுக்கிட்டான். முந்தின ஜென்மத்துல ஜேம்ஸ் குடும்பம் நேதனோட தங்கச்சியை கடத்திட்டு போய் அவ ரத்தத்தை வச்சு ஒரு பூஜையே பண்ணானுங்க. அந்த ஹுவாங் பெரியவர் அந்த குடுவையை பார்த்துட்டு இதுல ஏதோ சக்தி இருக்கு, இது ஒரிஜினல் தான்னு சொல்றாரு. ஆக்சல் அதை காசு கொடுத்து வாங்க போகும்போது நேதன் பின்னாடி இருந்து ஒரு குரல் கொடுக்கறான். என்ன பெரியவரே, நீங்களும் இந்த பழைய பாத்திரத்தை வேடிக்கை பார்க்க வந்துட்டீங்களான்னு நக்கலா கேட்கறான். அந்த மனுஷன் ஷாக் ஆகி போயிட்டான். நேதனுக்கு பழைய பொருட்கள் மேல இவ்வளவு ஆர்வமானு யோசிச்சவனுக்கு அப்பதான் தன் பையன் ஜேம்ஸ் சொன்னது ஞாபகம் வருது. இவன் குடும்பத்துல ஏதோ ஒரு அபூர்வமான பரம்பரை சொத்து இருக்காமே. சட்டுன்னு நேதன் அந்த தெருவே கேட்குற மாதிரி சத்தமா, இந்த பாட்டு குடும்பம் செம்ம காசு வச்சிருக்கிறவங்கப்பா, இவ்ளோ பெரிய பணக்காரர் போயும் இந்த ஒரு சின்ன குடுவைக்காக இப்படி பேரம் பேசுறாரேன்னு நக்கலா கத்துறான். அதை கேட்ட உடனே அங்கிட்டு போனவங்கெல்லாம் நின்னுட்டாங்க. கூடவே அந்த பெரிய கைதேர்ந்த ஆளை பார்த்த உடனே ஜனங்களுக்கு அந்த பாத்திரம் மேல ஒரு கண்ணு வந்துடுச்சு. சும்மாவே கூட்டம் கூடுனா விலை ஏறும், இதுல நானும் வாங்குறேன்னு ஆளுக்கு போட்டி போட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த கடைக்காரன் இந்த கூட்டத்தை பார்த்த உடனே குஷியாகி ஏலமே விட்டுடலாம், யார் அதிக காசு தராங்களோ அவங்களுக்கே இந்த பொருள்னு சொல்லிட்டான். கடைசியில ஆக்சல் அந்த குடுவையை வாங்கினா, ஆனா அந்த 10,000 ரூபாய் பொருளை 70,000 ரூபாய் அதிகமா கொடுத்து தான் அவனால வாங்க முடிஞ்சுது. அவனுக்கு கோபம் பொத்துக்கிட்டு வருது. நேதன் மெதுவா அவன் பக்கம் போய், என்ன பெரியவரே, என் குடும்பத்து சொத்து மேல உங்களுக்கு நிஜமாவே அவ்வளவு ஆசையான்னு கேட்கறான். அவன் ஆமான்னு சொன்ன உடனே நேதன் தயங்காம தான் பாக்கெட்ல இருந்து அந்த பழைய கல்லை எடுத்து அந்த ஹுவாங் பெரியவர்கிட்ட காட்டுறான். அதை பார்த்த உடனே அந்த பெரியவருக்கு தூக்கி வாரி போடுது. நிஜமாவே இது ஒரு பொக்கிஷம் தான்னு மனசுக்குள்ள நினைச்சவரு அதை வாங்கி இன்னும் கிட்டக்க வச்சு பார்க்க ஆசைப்படுறாரு. ஆனா நேதன் டக்குன்னு அதை உள்ள வச்சுக்கிட்டு, பார்த்தது போதும், இது எங்க குடும்ப சொத்து, இதெல்லாம் யாருக்கும் தர முடியாதுன்னு கராரா சொல்லிடுறான். ஆக்சல் இன்னும் ஆசைப்பட்டு, தம்பி, என் பையன் ஜேம்ஸ் உன் ஃப்ரெண்டு தானே, கொஞ்சம் காமின்னு ஐஸ் வைக்கிறான். அதுக்கு நேதன் ரொம்ப கூலா, ஜேம்ஸா, அப்படி யாரையும் எனக்கு தெரியாதேன்னு மூஞ்சில அடிச்சா மாதிரி சொல்றான். அவன் விடுறதா இல்ல. சரி, உனக்கு என்ன வேணும்னு கேட்டதுக்கு நேதன் டக்குன்னு காசு தான் வேணும்னு சொல்லிட்டான். ஒரு நிமிஷம் பார்க்கறதுக்கு 10,000 ரூபாய், 5 நிமிஷம்னா 50,000 ரூபான்னு ரேட்டு ஃபிக்ஸ் பண்றான் நேதன். ஆக்சலுக்கு அந்த திமிரை பார்த்து காண்ட ஆனாலும் வேற வழி இல்லாம அந்த காசு தர ஒத்துக்கிட்டான். நேதன் கல்ல அந்த பெரியவர்கிட்ட கொடுக்க ஆக்சல் மனம் இல்லாம அவன் அக்கௌண்ட்டுக்கு காசை மாத்துறான். அவங்க அந்த கல்லை ஆராய்ஞ்சிட்டு இருக்கும்போது நேதன் போனை எடுத்து பேங்க் பேலன்ஸை செக் பண்றான். 50,000 ரூபாய் மேல வந்துடுச்சு. இது போதும்னு முடிவு பண்றான். முதல்ல சாப்பாடு தண்ணி எல்லாம் வாங்கி சேர்த்து வைக்கணும்னு பிளான் பண்றான்.
அந்த 6 பாதாள உலக ஜெயில்ல ஏகப்பட்ட காலி இடங்கள் இருக்கு. அங்க எதை வச்சாலும் கெட்டு போகாதுன்னு அவனுக்கு தெரியும். உடனே ஆன்லைன்ல தனக்கு தேவையான சாப்பாடு, ஆடு, மாடுன்னு எல்லாத்தையும் மொத்தமா ஆர்டர் போட்டுடுறான். வாங்கின வேகத்துல காசு எல்லாம் தீந்துருச்சு. அது அவனுக்கு கொஞ்சம் வருத்தமா இருந்தாலும் பரவாயில்லைன்னு விட்டுட்டான். அப்படியே ஆக்சல் பக்கம் போய் நேரம் முடிஞ்சு போச்சு, இன்னும் பார்க்கணும்னா காசு எக்ஸ்ட்ரா ஆகும்னு சொல்றான். இதை வித்துடுறியான்னு ஆக்சல் கேட்டதுக்கு 10 கோடி கொடுத்தா யோசிப்பேன்னு நேதன் ஒரு குண்டை தூக்கி போடுறான். இதை கேட்ட உடனே 2 பேருக்கும் ஹார்ட் அட்டாக் வராத குறைதான். அவ்வளவு ஷாக் ஆயிட்டாங்க. இது ஆயிரக்கணக்கான வருஷம் பழமையான பொருள், இதுக்கு இந்த விலை கூட தான் இருக்கும்னு சொல்லிட்டு நேதன் அங்கிருந்து நழுவி கிளம்பிட்டான். அந்த பெரியவர் இது பழைய பொருள் தான், ஆனா இது ஒரு 5 லட்சத்துக்கு தான் தேரும்னு ஆக்சல் கிட்ட சொல்றாரு. ஆக்சல் அந்த பெரியவரை அனுப்பிட்டு உடனே தன் பையன் ஜேம்ஸுக்கு ஃபோன் போடுறான். அந்த நேதனையும் அவன் தங்கச்சியும் அந்த கல்லோட உடனே தூக்குங்கடா, நம்ம முன்னோர்கள் சொன்ன மாதிரி பலி கொடுக்க அவங்க ரத்தம் நமக்கு தேவைன்னு வெறித்தனமா கத்துறான். ஏதோ ஒரு பெரிய ஆபத்து வர்றது நேதனுக்கு புரியுது. ஆனா அவன் முகத்துல ஒரு பயங்கரமான சிரிப்பு வருது. எல்லாமே நேத்தன் பிளான் பண்ண மாதிரியே சூப்பரா நடந்துகிட்டு இருந்தது. சொன்ன நேரத்துக்கு அவன் தங்கச்சி ஷெல்லு எல்லாத்தையும் மூட்டை முடிச்சு கட்டிட்டு ரெடியா வந்து நின்னான். நேத்தன் அவளோட பையெல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டு முதல்ல வீட்டுக்கு போவோன்னு சொல்ல அவளும் சந்தோஷமா சரின்னு சொல்லிட்டா. அப்போ திடீர்னு அவளோட கிளாஸ் டீச்சர் பீட்ரிஸ் பதட்டமா ஓடி வந்து நிப்பாட்டுங்கன்னு கத்துறாங்க. நாளைக்கு அவளுக்கு எக்ஸாம் இருக்கு, அவ வருங்காலமே அதுல தான் இருக்கு, இப்ப ஏன் அவளை கூட்டிட்டு போறீங்கன்னு அந்த டீச்சர் கேக்குறாங்க. அதுக்கு நேத்தன், நான் தான் அவளை கூட்டிட்டு போறேன், இனிமே அவ ஸ்கூலுக்கு வரமாட்டான்னு கராரா சொல்லிட்டான். இதை கேட்ட உடனே அந்த டீச்சருக்கு கோவம் பொத்துக்கிட்டு வருது. உங்க அப்பா அம்மா இல்லாம நீ தான் அவளை பாத்துக்கிறேன்னு தெரியும், ஆனா இப்படி ஒரு பொறுப்பில்லாத அண்ணனா இருப்பேன்னு நான் நினைக்கலன்னு திட்டுறாங்க. அவளோட எதிர்காலத்தை நான் பாழாக்க விட மாட்டேன், அவளை அனுப்ப முடியாதுன்னு பிடிவாதமா இருக்கிறாங்க. கொஞ்ச நாளைக்கு மட்டும்தான் ஸ்கூல் வரமாட்டான்னு நேத்தன் எவ்வளவோ சொல்லியும் அந்த டீச்சர் கேட்கறதா இல்லை. ஸ்கூலை கட் பண்ணவே கூடாதுன்னு அவங்க சொன்ன உடனே நேத்தனுக்கு என்ன பதில் சொல்றதுன்னே தெரியல. தன்னோட கோவத்துல கொஞ்சம் ஓவரா பேசிட்டோமோன்னு அந்த டீச்சரும் ஒரு நிமிஷம் தயங்குறாங்க. ஆனா நேத்தன் அவங்கள இடைமறிச்சு, நீங்க ஒரு நல்ல டீச்சர், அதுக்காக உங்களுக்கு ஒரு கைமாறு பண்றேன்னு சொல்லிட்டு ஒரு அட்வைஸ் கொடுக்கறான். உடனே வீட்டுக்கு போங்க, முடிஞ்ச வரைக்கும் சாப்பாடு, தண்ணி, மருந்த மாத்திரை, அப்புறம் பாதுகாப்புக்கு ஆயுதம் எல்லாத்தையும் சேர்த்து வைங்க. ஏதோ பெருசா நடக்க போகுது, உசுரை காப்பாத்திக்கோங்கன்னு ரொம்ப கான்ஃபிடென்ட்டா சொல்றான். அவன் பேசுறத பார்த்தா நிஜமாவே உலகம் அழிய போகுதோன்னு அந்த டீச்சருக்கு ஒரு நிமிஷம் பகீர்னு இருக்கு. அவங்க அப்படியே நின்னுட்டு இருக்க நேத்தனும் அவன் தங்கச்சியும் அங்கேருந்து கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டாங்க. வீட்டில் திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது, அண்ணா ஏதோ விபரீதம் நடக்க போகுதில்லன்னு ஷெல்லு கேட்குறா. நேத்தன் உண்மையை மறைக்காம, ஆமா ஆனா பயப்படாத, உன்னை நான் கண்ணும் கருத்துமா பார்த்துப்பேன்னு வாக்கு கொடுக்குறான். அப்புறம் அந்த அபூர்வமான கல்லை அவகிட்ட கொடுத்துட்டு, நான் கொஞ்ச நேரம் வெளியே போயிட்டு வர்றேன், யாரு வந்து கதவை தட்டுனாலும் திறக்காதன்னு சொல்லிட்டு கிளம்புறான். ஷெல்லும் சீக்கிரம் வந்துடு அண்ணா, சாப்பாடு செஞ்சு வச்சிருக்கேன்னு சொல்றான். வெளியே வந்த நேத்தன், அந்த பொருள் தங்கச்சிக்கிட்ட இருக்கிற வரைக்கும் அவ எங்க இருக்கான்னு என்னால ஈஸியா கண்டுபிடிச்சிட முடியும்னு நினைச்சுக்கிறான். ஆனா ஆச்சரியமா வாசல்லையே அந்த ரேச்சல் இவனுக்காக காத்துட்டு இருக்கா. அவ ஜேம்ஸுக்கு ஃபோன் பண்ணி நேத்தன் வீட்டு அட்ரஸை சொல்லி, சீக்கிரம் வாங்க, அது வரைக்கும் இவனை நான் இங்கேயே லாக் பண்ணி வைக்கிறேன்னு பிளான் போடுறா. நேத்தனை பார்த்த உடனே அந்த பொண்ணு, என்ன மிஸ் பண்ணியா, இதோ ஜேம்ஸும் இப்ப வந்துருவான்னு ஒட்டுறா. ஆனா நேத்தன் அவளை ஒரு மனுஷியாவே மதிக்காம வழிய விடுன்னு அவளை தள்ளி விட்டுட்டு நடக்கிறான். ரேச்சலுக்கு சம ஷாக். என்ன திமிரா உனக்கு, நிஜமாவே பிரேக்கப் பண்ணிட்டியா, சின்ன பிள்ளை மாதிரி பொறாமப்படாம என்கிட்ட பேசுன்னு கத்துறா. நேத்தன் அவளை அருவருப்பா பார்த்து, ஓ மானம் மரியாதையெல்லாம் கீழே விழுந்து கிடக்கு, யாராவது மிதிக்கிறதுக்கு முன்னாடி எடுத்துட்டு ஓடிருன்னு சொல்றான். எங்க போற நீ, இங்க வந்து பேசுன்னு அவ விடாம கத்த, நேத்தன் கையில இருக்கிற டாக்குமெண்ட்ஸை காட்டி, இந்த வீட்டை இப்பவே விற்க போறேன்னு எனக்கு நேரம் இல்லைன்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு கிளம்புறான். இந்த வீட்டை விற்க போறான்னு சொன்ன உடனே ரேச்சலுக்கு தலை சுத்திருச்சு. ஏன்னா இது நேத்தனோட ஒரே சொந்த வீடு. கல்யாணத்துக்கு அப்புறம் இங்கே தான் வாழணும்னு அவ கணக்கு போட்டு வச்சிருந்தா. பெத்தவங்க விட்டுட்டு போன சொத்தையுமா இவன் விற்பான்? இவனுக்கு என்னாச்சு, ஏன் இவ்வளோ கல்லு மாதிரி மாறிட்டானே அவளுக்கு புரியல. ஆனாலும் ஒரு பக்கம் ஆசை எட்டி பார்க்க, சரி எவ்வளோ விலைக்கு விற்க போறான்னு மெதுவா கேட்குறான். நேத்தன் யோசிக்கவே இல்லை. உனக்கு ஒரு 10 லட்சத்துக்கு தந்துடுறேன், பேரம் பேசாதேன்னு சொல்லிட்டான். அவ்வளோ கம்மி விலையை கேட்ட உடனே அவளுக்கு ஷாக்கு. இவன் ஏதோ பெரிய சிக்கல்ல மாட்டிட்டான் போல, அதான் அவசரமா காசு கேட்கறான்னு அவளே ஒரு முடிவுக்கு வர்றான். இப்பவே நான் அந்த ஏஜென்ட்டை பார்க்க போறேன், நீ வாங்குறியா இல்லையான்னு நேத்தன் நேருக்கு நேரா கேட்கறான். ரேச்சலுக்கு வாங்க ஆசைதான், ஆனா அவ்வளோ காசு இப்ப என்கிட்ட இல்லையே, ஒரு பாதியை இப்ப தந்துட்டு மிச்சத்தை அப்புறம் தர்றேன்னு சொல்றான். அப்படியே மனசுக்குள்ள, எப்படியும் இவன் இன்னும் கொஞ்ச நேரத்துல செத்துற போறான், அப்போ இந்த 10 லட்சமும் மறுபடியும் எங்கிட்டயே தான் வந்து சேரும்னு ஒரு நரித்தனமான கணக்கு போடுறான்.
அதனால உடனே சரின்னு சொல்லிட்டு 2 பேரும் அந்த ஆஃபீஸுக்கு போறாங்க. அங்க போன உடனே ரேச்சல் அவங்க அம்மாவுக்கு ஃபோன் போட்டு கொஞ்சம் காசு ரெடி பண்ணுங்க, நல்ல விலைக்கு ஒரு வீடு அமையுது, கவலைப்படாதீங்கன்னு சொல்றா. அவங்க அம்மாவுக்கு செம கடுப்பு. அந்த பிச்சைக்கார பைய கூட சுத்திக்கிட்டு இப்ப இருக்கிற சேமிப்பையும் அவன் வீட்டுக்கே செலவு பண்றியான்னு திட்டுறாங்க. ஆனா ரேச்சல் சீக்கிரம் காசு அனுப்புங்க, இவன் கூட இருக்கிற பழக்கம் இன்னும் கொஞ்ச நேரத்துல முடிஞ்சிரும்னு உறுதி கொடுக்குறா. கொஞ்ச நேரத்துல நேத்தன் எல்லாம் ரெடியான்னு கேட்க ரேச்சல் ஒரு நக்கலான சிரிப்போட காசு அனுப்பிட்டான் பாருன்னு சொல்றா. எப்படியும் உனக்கு இந்த செலவு பண்ண நேரம் இருக்காதுடான்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிறா. ஆனா நேத்தனுக்கோ பயங்கர சந்தோஷம். உலகம் அழிய போது, அதுக்கப்புறம் இந்த வீட்டுக்கு ஒரு பைசா கூட மதிப்பு இருக்காதுன்னு அவனுக்கு தெரியும். ஆனா இந்த 10 லட்சத்தை இழந்ததுனால இனிமே ரேச்சல் உயிர் பிழைக்க ஒரு வழியும் இல்லாம போக போகுது. காசு வந்த உடனே டாக்குமெண்ட்ல கையெழுத்து போட்டுட்டு இதை செலிப்ரேட் பண்ணலாம் வான்னு ரேச்சல் கூப்பிடுறா. ஆனா அதே நேரத்துல இன்னொரு பக்கம் ஜேம்ஸும் அவன் ஆளுங்களும் கையில பேஸ்பால் பேட்டோட நேத்தன் வீட்டை நோக்கி போயிட்டு இருக்காங்க. நேத்தன் இல்லாத நேரத்துல அவன் தங்கச்சி கிட்ட இருந்து அந்த கல்லை புடுங்கணும்னு அவனுங்க பிளான். வீட்டுக்குள்ள எதுவுமே தெரியாம ஷெல் அவங்க அண்ணனுக்காக ரொம்ப ஆசையா சமைச்சிட்டு இருக்கா. அவ அந்த வேலையில மூழ்கி இருந்தப்போ அவ கழுத்துல இருந்த அந்த மாயக்கல் ஏதோ ஆபத்து வரதை எச்சரிக்கிற மாதிரி பலமா மின்ன ஆரம்பிச்சது. ஆனா அவ அதை கவனிக்கல. கொஞ்ச நேரத்துல ஜேம்ஸ் கூட்டத்தோட வந்து கதவை தட்டுறான். நான் தான் ஜேம்ஸ், நேத்தனோட பெஸ்ட் ஃப்ரெண்டு, கதவை தரமான்னு ரொம்ப நல்லவன் மாதிரி கூப்பிடுறான். ஷெல் வாசல்ல வந்து அண்ணன் வீட்ல இல்லையே, நீங்க எதுக்கு இப்ப வந்தீங்கன்னு கேட்கறான். ஜேம்ஸ் நக்கலா சிரிச்சுக்கிட்டு எனக்கு தெரியும், உன் அண்ணன் சமைக்க ஜாமான் வாங்க போயிருக்கான், என்னை சீக்கிரம் போக சொன்னான்னு பொய் சொல்றான். எதுவும் தெரியாம ஷெல் கதவை திறக்க கைப்பிடிய பிடிக்கிறா. ஆனா டக்குன்னு அவளுக்கு அண்ணன் சொன்னது ஞாபகம் வருது. யாரு வந்தாலும் கதவை திறக்காதன்னு அவன் கண்டிப்பா சொன்னது மனசுல ஓடுது. உடனே கைப்பிடிய விட்டுட்டு சாரிங்க, அண்ணன் வரட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டா. இதை கேட்ட உடனே ஜேம்ஸுக்கு கோபம் தலைக்கு ஏறுது. என்ன நம்ப மாட்டியா? ஏன் இப்படி பண்ற? ஒழுங்க கதவை தரன்னு கதவை ஓங்கி ஓங்கி தட்டி கத்துறான். இவன் இப்படி மிருகம் மாதிரி கத்துறத பார்த்த உடனே ஷெல்லுக்கு பயம் வந்துருச்சு. ஆனாலும் சாரி, அண்ணன் வராம திறக்க முடியாதுன்னு மட்டும் சொல்லிடுறான். அந்த கூட்டத்துல இருந்த ஒருத்தன், இவ கதவை திறக்க மாட்டா, நானே வேலையை முடிக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு மாஸ்டர் கீயை எடுத்து லாக்ல சொருகுறான். இதெல்லாம் எனக்கு ஜுஜிபி, 2 நிமிஷத்துல கதவை திறந்துடுறேன்னு ஜேம்ஸுக்கு சவடால் விடுறான். கதவு திறக்க போகுதுன்னு தெரிஞ்ச உடனே ஜேம்ஸ் மறுபடியும் ஷெல்லை பார்த்து, உன்கிட்ட அந்த பழைய கல் இருக்கான்னு கேட்குறான். பாவம் அந்த பொண்ணு ஒண்ணுமே தெரியாம, ஆமாண்ணே, என்கிட்ட தான் பத்திரமா கொடுத்துட்டு போச்சுன்னு உண்மையை சொல்லிடுறா. அடுத்த நிமிஷம் கிக்குன்னு சத்தம் கேட்க ஜேம்ஸ் ஒரு நக்கலான சிரிப்போட கதவை திறந்துட்டு உள்ள நுழைறான். கையில கட்டையோட அந்த ரவுடின்னு வீட்டுக்குள்ள பாய்ஞ்சதை பார்த்ததும் ஷெல் பயத்துல நடுங்கி போயிட்டா. ஒருத்தன் அவளை கெட்டியா புடிச்சிக்க ஜேம்ஸ் நக்கலா, முன்னாடியே மரியாதையா கதவை திறந்திருந்தா இவ்வளோ தூரம் நடந்திருக்காதுல்லன்னு சொல்லிக்கிட்டே அவ கழுத்துல இருந்து அந்த கல்லை புடுங்குறான். உன் அண்ணன் சீக்கிரம் என் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க போறான் பாருன்னு சவால் விடுறான். ஷெல் எப்படியோ அவன் பிடியிலிருந்து தப்பிச்சு, நீங்க 2 பேரும் உயிர் தோழங்க தானே, அப்புறம் எப்படி பண்றீங்கன்னு அழுகையோட கேட்கறா. அதுக்கு ஜேம்ஸ், நேத்தன் ஒரு லூசு பைய, அவனை எப்ப வேணா பலிகடா ஆக்கலான்னு தான் கூட வச்சிருந்தேன்னு தன்னோட சுயரூபத்தை காட்டுறான். அவன் மூலயமா தான் எனக்கு ரேச்சலே அறிமுகமானா, அவளை எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்ல ஷெல்லுக்கு இவன் இவ்வளோ கேவலமானவன்னு இப்பதான் புரியுது. என்னை விடுங்கன்னு ஷெல் கத்த ஜேம்ஸ் அவன் மூஞ்சிலேயே ஓங்கி ஒரு அடி அடிக்கிறான். வாய மூடு, இல்லனா மறுபடியும் விழுன்னு மிரட்ட அவனோட ஆளுங்க அதை வேடிக்கை பார்த்து சிரிக்கிறாங்க. அந்த பாவிங்க ஷெல் மேல கை வைக்க போன அந்த தருணத்துல திடீர்னு ஒரு பெரிய வெளிச்சம் தோணுது. ஒரு பொண்ணோட குரல், மது ஏரிய பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு கேக்குது. அடுத்த நொடி அந்த ரவுடிங்க எல்லாரும் இடுப்பு வரைக்கும் வெதுவெதுப்பான தண்ணிக்குள்ள நிக்கிறாங்க. அவங்கள சுத்தி அழகான பொண்ணுங்க நிக்க அங்க சாப்பாடு கறிக்கடைன்னு சொர்க்க மாதிரி இருக்கு. ஜேம்ஸ ராஜான்னு கூப்பிட்டு ஒரு பொண்ணு கறியை வெட்டி அவன் வாயில ஊட்டுறா. இந்த கறி ருசியா இருக்கா ராஜான்னு அந்த பொண்ணு கேட்க ஜேம்ஸ் இன்னும் வேணும்னு ஆசையா கேட்கறான். அந்த பொண்ணோட கண்ணு திடீர்னு ரத்த சிவப்பா மாற, நீ இப்ப சாப்பிட்டது உன் உடம்புல இருந்த கரியத்தான்னு பயங்கரமா சொல்றா. அப்பதான் அந்த பாவிங்களுக்கு உண்மை புரியுது. அந்த தண்ணி முழுக்க ரத்தமா மாறிடுச்சு. சில பேரோட இதயத்தை உசுரோடையே அறுத்து எடுத்திருக்காங்க. சுத்தி பார்த்தா அழகான பொண்ணுங்களுக்கு பதிலா மரத்துல எலும்பு கூடுகள் தொங்கிட்டு இருக்கு. இதெல்லாம் செரினிட்டியோட வேலை தான். அவ ஒரு கொடூரமான சிரிப்போட, ஒருத்தர் உடம்பை இன்னொருத்தர் சாப்பிட்டு பாக்குறீங்களான்னு கேட்கறா. அந்த மாயில சிக்கி அந்த ரவுடிங்க எல்லாரும் அலறி அடிச்சு சாகுறாங்க. ஓரமா நின்னு இதை பார்த்துட்டு இருந்த ஷெல்லுக்கும் ஒண்ணுமே புரியல. அவளும் பயந்து போய் நிக்கிறா. பேயா நீ எல்லாரும் அலற, ஜேம்ஸ் மட்டும், நாம எத்தனையோ பேரை கொன்னிருக்கோம், ஒரு பேய்க்கு பயப்படலாமான்னு கத்துறான். அவன் பாக்கெட்ல இருந்த நேத்தனோட அந்த கல்லை எடுத்து, இந்த கல்லுக்குள்ளதான் அந்த பேய் ஒளிஞ்சுகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அந்த கல்லை உடைக்க போறதா சொல்லி கேவலமா திட்டுறான். இதை உடைச்சா உள்ள இருக்கிற அந்த பேய் செத்துடும்னு அவன் கத்துன அந்த தருணத்துல அந்த கல்லுல இருந்து ஒரு பயங்கரமான வெளிச்சம் வந்து ஒரு கெட்ட சக்தி வெளியே வருது. அதை பார்த்து ஜேம்ஸ் மறுபடியும் அரண்டு போயிட்டான். அடுத்த நிமிஷம் அந்த கல்லுக்குள்ள இருந்து ஒரு ராட்சச அரக்கனோட கை வெளியே வந்து ஜேம்ஸ அடிச்சு துவம்சம் பண்ணுது. ஜேம்ஸோட மூஞ்சில ஆழமான கீறல்கள் விழுந்து அவன் வலியில துடிதுடிச்சு போயிட்டான்.
பயத்துல அவன் கையில இருந்த கல்லை கீழே போட்டுற அது அப்படியே உருண்டு போய் வாசல்ல வந்து நிக்குது. சரியா அந்த நேரத்துல நேத்தன் வீட்டுக்குள்ள நுழையறான். தன் வேலைய சரியா முடிச்ச அந்த பொக்கிஷத்தை அவன் கையில எடுத்துக்கிறான். நேத்தனை திடீர்னு அங்க பார்த்த உடனே அந்த ரவுடிங்களுக்கெல்லாம் தூக்கி வாரி போடுது. இவன் எப்படி பயமே இல்லாம அந்த கல்லை கையில எடுக்கிறான்னு ஆச்சரியப்படுறாங்க. அப்படியே பின்னாடி வந்த ரேச்சல் ஜேம்ஸ் அடிபட்டு கிடக்கிறத பார்த்துட்டு அலறி அடிச்சுட்டு அவன் பக்கம் ஓடுறா. உனக்கு என்னாச்சு, நல்லா இருக்கியான்னு ஜேம்ஸ கட்டிக்கிட்டு அவ அழுவுறா. ஆனா ஜேம்ஸ் அத பத்தி கவலைப்படாம, டே அவன் கிட்ட இருக்கிற அந்த கல்லை புடுங்குங்கடான்னு அவன் ஆளுங்களுக்கு உத்தரவு போடுறான். அந்த கூட்டம் நேத்தனை நோக்கி பாயுது. ஆனா நேத்தன் ஒரு அணு கூட அசையாம அங்கேயே கெத்தா நிக்கிறான். அப்போ செரினிட்டி பதட்டமா, அந்த கல்லுல இருந்த சக்தி எல்லாம் தீந்து போச்சு, இப்போ அந்த அரக்கனும் வெளியே வந்துட்டான்னு எச்சரிக்கிறா. ஆனா நேத்தன், பரவாயில்ல, இப்ப என் தங்கச்சியையும் இந்த சொத்தையும் நானே காப்பாத்திக்கிறேன், என் சக்தியை சோதிக்க இதுதான் சரியான நேரம்னு சொல்றான். அடுத்த நொடி நேத்தனோட அந்த தங்க நிற கண்ணுல இருந்து நெருப்பு பிழம்பு வந்து அந்த ரவுடிங்க மேல பாயுது. அந்த பாவிங்க எல்லாரும் நெருப்புல கருக ஆரம்பிக்கிறாங்க. எவ்வளவோ முயற்சி பண்ணியும் அந்த நெருப்பை அணைக்கவே முடியல. சில பேர் ஓடி போய் ஷவர் அடியில நின்னு தண்ணி ஊத்துறாங்க. ஆனா அந்த நெருப்பு அவங்க உடம்ப விடாம எரிச்சுக்கிட்டே இருக்கு. ஜேம்ஸ் இத பார்த்துட்டு நடுங்கி போய், உனக்கு என்ன மந்திரம்லாம் தெரியுமாடான்னு நடுங்கிற குரல்ல கேக்குறான். ரேச்சலும் பயந்து போய், நேத்தன் தள்ளி நில்லு, நாங்க எல்லாம் உன் ஃப்ரெண்ட்ஸ் தானேன்னு ஐஸ் வைக்கிறா. நேத்தனுக்கு சிரிப்பு தான் வருது. என் வீட்டுக்குள்ள புகுந்து என் தங்கச்சிய கடத்தி என் சொத்தை திருத பார்த்தவன் நீ இப்போ ஃப்ரெண்டுன்னு சொல்றியான்னு நக்கலா கேக்குறான். அதெல்லாம் ஒரு தப்பான புரிதல் நேத்தன்னு ஜேம்ஸ் சமாளிக்க பாக்குறான். அப்படியே பின்னாடி கத்திய ஒளிச்சு வச்சுக்கிட்டு, ரேச்சல் இவன் உன் ஆளு தானே, இவன் கிட்ட கொஞ்சம் பேசுன்னு அவளை உசுப்பி விடுறான். ரேச்சல் நேத்தன் கிட்ட வந்து, நாம கல்யாணம் பண்ணிக்கலான்னு இருந்தோம்ல நேத்தன், எனக்கு அந்த பணம் கூட வேணாம், உனக்கு இந்த சக்தி எப்படி கிடைச்சதுன்னு மட்டும் சொல்லு, நான் உன்னை உசிராலே காதலிப்பேன்னு ஆசை வார்த்தை பேசுறா. அவ பேசிக்கிட்டு இருக்கும் போதே ஜேம்ஸ் மறைச்சு வச்சிருந்த கத்தியை எடுத்துக்கிட்டு நேத்தனை கொல்ல பாயிறான். ஆனா நேத்தன் அந்த பொண்ணோட பொய்யான பேச்ச நம்பல. அதனால சட்டுன்னு ரியாக்ட் பண்ணி மறுபடியும் தன் சக்தியை பயன்படுத்துறான். நேத்தன் ரொம்ப அமைதியா யோசிக்கிறான். இந்த உலகத்துல அழுக்கு பிடிச்ச ஜென்மங்கள் அதிகமாயிடுச்சு, இவனுங்க எல்லாரையும் சாம்பலாக்குறது தான் என் வேலைன்னு முடிவு பண்ணிக்கிறான். அதே நேரத்துல அந்த ஜேம்ஸோட சாங் குடும்ப கோயில்ல எங்க வம்சத்தை காப்பாத்துங்கன்னு வேண்டிக்கிட்டு இருக்கான் ஏக்சல். அவன் சொல்லி முடிச்ச உடனே அங்க இருந்த சாமி சிலையில இருந்து ஒரு ஆவி வெளியே வருது. அந்த ஆவி ஏக்சல் கிட்ட, நான் பூமிக்கு வந்து இறங்கணும்னா எனக்கு ஒரு அபூர்வமான பொருளும் ஒரு இளம் பொண்ணோட ரத்தமும் பலியா வேணும்னு கேக்குது. தன்னோட முன்னோர்களோட ஆவி கேட்ட எல்லாத்தையும் செஞ்சு தர்றேன்னும், அதுக்கான பலி பொருளை தான் பையன் ஜேம்ஸ் சீக்கிரம் கொண்டு வருவான்னு ஆக்சல் சத்தியம் பண்றான். அப்போ அந்த ஆவி ஒரு பயங்கரமான குரல்ல, இன்னும் 3 நாள்ல இந்த உலகம் அழிய போகுது, அதனால சீக்கிரம் வேலையை முடின்னு சொல்லிட்டு மறையுது. இத கேட்ட உடனே ஆக்சல் பதறி போய், விஷயம் ரொம்ப சீரியஸா இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு தான் ஆளுங்க கிட்ட உடனே சாப்பாட்டு மூட்டைகளை வாங்கி குவிக்க சொல்றான். கூடவே ஜேம்ஸுக்கு ஃபோன் பண்ணி பலி கொடுக்க ஆளுங்களை சீக்கிரம் கூட்டிட்டு வாடான்னு உத்தரவு போடுறான். சரியா அந்த நேரத்துல அந்த கோயில் கதவு டமார்னு பயங்கர சத்தத்தோட திறக்குது. அங்க இருந்தவங்கெல்லாம் பீதியாயிட்டாங்க. நம்ம ஹீரோ நேதன் ரொம்ப கெத்தா உள்ள நடந்து வர்றான். கையில வச்சிருந்த ஜேம்ஸோட உடம்ப தரையில தார்னு தூக்கி போட்டுட்டு, இவ்வளவு பதட்டப்படாதீங்க பெரியவரை, நானே இங்க வந்துட்டேன்லன்னு நக்கலா சொல்றான். என் வம்சத்து கோயிலுக்குள்ள இவ்வளவு திமிரா உள்ள வருவியான்னு ஆக்சல் கத்த. அவனோட ஆளுங்க எல்லாரும் நேத்தனை கொல்ல பாயிறாங்க. ஆனா நேத்தன் அசால்ட்டா நிக்கிறான். அடுத்த செகண்ட் அவன் கண்ணை திறக்க அவன்கிட்ட தேங்கி இருந்த சக்தி எல்லாம் அப்படியே பீறிட்டு வெளியே வருது. நேரமே நின்ன மாதிரி அவனுக்கு தோணுது. தன்னை நோக்கி ஓடி வர்றவனுங்களோட தலைக்கும் நெஞ்சுக்கும் நடுவுல இருக்கிற அந்த நெருப்பு புள்ளிகள் அவனுக்கு தெளிவா தெரியுது. மின்னல் வேகத்துல அவனுங்க அடிக்கிற அடியில இருந்து தப்பிச்சு அந்த நெருப்பு சக்தியால அவனுங்கள அங்கேயே கருக வைக்கிறான். அடுத்த சில வினாடிகள்ல பின்னாடி ஆளுங்க நெருப்புல கருகி துடிச்சிட்டு இருக்க நேதன் ரொம்ப கூலா சிரிச்சுக்கிட்டே ஆக்சல் முன்னாடி போய் நிக்கிறான். ஆக்சலுக்கு கோவம் தாங்க முடியல. என் கோயில்ல வச்சு இதெல்லாம் பண்ணுவியான்னு கத்திக்கிட்டே இடுப்புல மறைச்சு வச்சிருந்த துப்பாக்கியை எடுத்து நேதன் மேல நீட்டுறான். ஆனா நேத்தனுக்கு பயமே இல்ல. அந்த துப்பாக்கிக்குள்ள இருக்கிற வெப்பத்தை அவனால உணர முடியுது. அசால்ட்டா ஒரு சொடுக்கு போடுறான். அடுத்த நிமிஷம் ஆக்சல் கையில இருந்த துப்பாக்கி படாருன்னு வெடிச்சு சதறுது. அந்த சில்லுங்க பட்டு அவன் கையே ரத்தமாகுது. இந்த வயசுல துப்பாக்கி எல்லாம் வச்சு விளையாடக்கூடாது பெரியவரேன்னு நேத்தன் கிண்டல் பண்றான். தன்னோட சக்தி இப்போதைக்கு முதல் கட்டத்துல தான் இருக்கு, இருந்தாலும் இவ்வளவு நெருப்ப தன்னால கட்டுப்படுத்த முடியுதுன்னு நேத்தன் மனசுக்குள்ள நினைச்சுக்கிறான். காயம்பட்ட ஆக்சல் அப்படியே தட்டு தடுமாறி ஓடி போய் அந்த சாமி சிலையில இருக்கிற ஆவிக்கிட்ட முறையிடுறான்.
இந்த நேத்தன் ஒரு சாத்தான், எங்க வம்சத்தையே அழிக்க பாக்குறான், எங்களை காப்பாத்துங்கன்னு அலறான். இத கேட்ட உடனே அந்த முன்னோர்களோட ஆவி, நான் தான் இங்கோன்ற அந்த நெருப்பு நட்சத்திரம், இந்த தீய சக்தியை இப்பவே அழிக்கிறேன்னு கத்துது. சொன்ன வேகத்துல நேத்தன் மேல நெருப்பு பிழம்புங்களை வீசுது. நேத்தன் இதை எதிர்பார்க்கவே இல்ல. ஆனா ஆச்சரியமா ஆக்சலோட கைவலியெல்லாம் காணாம போகுது. அவனோட ஆளுங்களும் புது தெம்போட எழுந்து நிக்கிறாங்க. பாத்தியா, தெய்வம் எங்க பக்கம் இருக்கு, உனக்கு முடிவு நெருங்கிடுச்சுடான்னு ஆக்சல் சவால் விடுறான். அடுத்த நிமிஷம் அந்த முன்னோர்களோட ஆவி ஒரு பெரிய உருவம் எடுத்து நேத்தன் முன்னாடி வந்து நிக்குது. சும்மா சில பழைய பொருள்களை திருடிட்டு காசு பார்க்கலான்னு வந்த நேத்தனுக்கு இவ்வளவு பெரிய அரக்கனை இங்க சந்திப்போன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அந்த இன்கோவுக்கு நேத்தன் கிட்ட பேசிட்டு இருக்க நேரமே இல்ல. சாங் வம்சத்துக்கு வந்த ஆப்ப சீக்கிரம் முடிக்கணும்னு பாக்குறான். நேத்தனை தான் காலால போட்டு மிதிக்க பாக்குறான். ஆனா நம்மால நைஸா தப்பிச்சு சைட்ல குதிச்சிட்டான். இன்கோ விடாம தன் கையாலேயே அவனை போட்டு தள்ள வரான். ஒரு பயங்கரமான சத்தம் அந்த இடத்தையே அதிர வைக்குது. இத பார்த்துட்டு ஏக்சல் குஷியாகிட்டான். அவ்வளவுதான், நேத்தன் கதை முடிஞ்சதுன்னு நினைக்கிறான். ஆனா அடுத்த செகண்ட் அவன் முகம் அப்படியே மாறி போச்சு. நேத்தன் மேல ஒரு கீறல் கூட இல்ல. ஒரு நக்கலான சிரிப்போட அவன் நிக்கிறான். அவனுக்கு பக்கத்துல அந்த ராட்சச கரடி வந்து நிக்குது. அந்த பயங்கரமான மிருகத்தோட முதுகுல ஏறி நின்னுட்டு, யார புதைக்கலான்னு பிளான் பண்ணீங்கன்னு ஏக்சலை பார்த்து நேத்தன் நக்கல் பண்றான். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் செரினிட்டி நேத்தன் கிட்ட ஒரு விஷயத்த சொன்னான். இந்த நெருப்பு நட்சத்திரம் 1000 வருஷமா சக்தியை சேர்த்து வச்சிருக்கான். அவன் பூமிக்கு வரத்துக்கு ஒரு படிதான் பாக்கி. இவனை நீ புடிச்சு முழுங்கிட்டா உன் நெருப்பு சக்தி எங்கேயோ போயிடும்னு சொன்னான். இப்போதைக்கு இவன்கிட்ட மன உறுதி கம்மியா இருந்தாலும் ரிஸ்க் எடுத்தா ஜெயிக்கலான்னு ஐடியா கொடுத்தா. தான் ஆன்மாவோட ஒரு பகுதியை அந்த மாயக்கல்லுல ஏத்தி கைதிங்களை உதவிக்கு கூப்பிடலான்னு சொன்னான். ஆனா இதுல ஒரு சிக்கல் இருக்கு. நேரத்துக்கு ஆன்மாவை மீட்கலனா கைதிங்க தப்பிச்சிடுவாங்க. நேத்தன் சும்மாவே பிளான் போடுறவன். அவன் தெளிவா சொல்லிட்டான், ரிஸ்க் எடுக்கிறது வேற, முட்டாள்தனப்பா பண்றது வேற. நான் ஒன்னும் அவசரப்பட மாட்டேன்னு சொல்லிட்டு தான் தங்க நிற கண்ணிலிருந்து ஒரு ஒளிய பாய்ச்சி அந்த மாயக்கல்லுக்கு ஒரு மெசேஜ் அனுப்புறான். இந்த கல்லுக்குள்ள நரக நெருப்ப வச்சிருக்கேன். நான் செத்தா இந்த நெருப்பு கல்லை அழிச்சிடும். அப்புறம் உங்களால இந்த ஜெயிலை விட்டு வெளியவே வர முடியாதுன்னு மிரட்டுறான். நான் உயிரோட இருக்க நீங்க தான் எனக்கு உதவணும்னு கட்டளையிட்டு தான் ஆன்மாவோட ஒரு பகுதியை கல்லுக்குள்ள அனுப்புறான். அந்த 6 பாதாள உலகத்திலையும் ஒரு பெரிய வெளிச்சம் தோணுது. அங்க அடைக்கப்பட்டிருந்த கைதிங்கெல்லாம் விடுதலைன்னு கத்த ஆரம்பிக்கிறாங்க. நேத்தனோட நிழவங்க தோன்றி, தென்கடல் லூஜியா, மலைக்காவலன், கருப்பு ராட்சச கரடியே, என் கூட சேர்ந்து சண்டையிட வான்னு கூப்பிடுறான். 1000 வருஷமா பூட்டியிருந்த அந்த கூண்டு மெதுவா மேல எழும்பி திறக்குது. செரினிட்டி அந்த கரடி கிட்ட, எந்த தப்பும் பண்ணிடாத, நேத்தனுக்கு எதுவும் ஆகக்கூடாது பாத்துக்கோன்னு எச்சரிச்சு அனுப்புறான். வெளியே வந்த அந்த கரடியும் நேத்தனும் சேர்ந்து வெறித்தனமா இன்கோவை அட்டாக் பண்றாங்க. ஷெல்ல காப்பாத்தணும், அண்ணனோட கட்டளையை நிறைவேற்றணும்னு அவனுங்க வேகம் காட்டுறாங்க. அந்த கரடிக்கு 1000 வருஷம் கழிச்சு கிடைச்ச சுதந்திரம் அவ்வளவு சந்தோஷத்தை கொடுக்குது. இந்த உலகமே அவ்வளவு வெளிச்சமா இருக்கிறத பார்த்து ஒரு நிமிஷம் வேலையை மறந்து வேடிக்கை பார்க்குது. நேத்தன் அதை அதட்டி, நேரம் இல்ல வேலையை பாருன்னு சொல்றான். உங்க மேல நான் எப்பவும் விசுவாசமா இருப்பேன் வார்டன்னு சொல்லிட்டு அந்த கரடி இன்கோவை போட்டு வாங்குன்னு வாங்குது. மலையையே காக்கிற என்கிட்ட இந்த சின்ன நெருப்பு ஆவியெல்லாம் ஜூஜூபின்னு சொல்லிட்டு இன்கோ மூஞ்சிலேயே ஒரு குத்து விடுது. இன்கோ மறுபடியும் நெருப்ப கக்க பாக்குறான். ஆனா அந்த கரடி அவனை விடவே இல்ல. மெதுவா இன்கோவோட உருவம் மறைய ஆரம்பிக்குது. அவனால முழு சக்தியையும் இங்க கொண்டு வர முடியல. திடீர்னு ஒரு கயிறு அந்த நெருப்பு ஆவியோட கழுத்தை சுத்தி வளைச்சு ஒரு பக்கமா இழுக்குது. அந்த ஆவி தப்பிக்க பார்க்கும்னு நேத்தன் முன்னாடியே கணிச்சு அந்த அமரர்களை கட்டும் கயிறு, இம்மார்டல்ஸ் ரோப்பை சரியா பயன்படுத்தி போட்டான். அடுத்த நிமிஷம் அந்த ஆவி தரையோடு தரையா பிணைக்கப்பட்டு கரடிகிட்ட இருந்தோ நேத்தன் கிட்ட இருந்தோ தப்பிக்கவே முடியாம போயிடுச்சு.